உருளைக்கிழங்கு மீன் கறி ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் 7 பேர் போட்டிருந்தாங்க. அதுலேயும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் 2 பேர் போட்டது ஸ்ரீஸ் வியூ அப்புறமா அம்மாயி வீட்டு சமையல் 2 பேருக்கும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ஃபுல் வியூ போட்டுட்டு அவங்க ஃபுல் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விளக்கமும் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக் கிச்சன், சரண் மகா, மேங்கோ சிட்டி கிச்சன், பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல், முகிலன் மோட்டிவேஷன். ஸோ இவங்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. Abactive green. This is Abhisha. இன்னைக்கு வந்து ஒரு பூவை பத்தி தான் சொல்ல போறேன். பார்த்தாலே தெரியும் பக்கத்துல வந்து பூ இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கோட பூ. சோ இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ளாடி போலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றதா Subscribe பண்றவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு Subscribe பண்ணுங்க. அது தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். இது பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, யாம் அதோட பூ தான் இது. நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 monthsக்குள்ளாடி வந்து நம்ம அந்த செடியை வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து கிழங்கு வந்து நம்ம எடுத்துடலாம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த வில்லேஜ் ஏரியாவில் நிறைய வந்து கூட்டமாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து கவனிக்காம போவாங்க. ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நார்மலி பார்த்தீங்கன்னா அதோட சேனங்கிழங்கோட அது செடி இருக்குல்ல அது வந்து வாடிடுச்சு அப்படின்னா இந்த கிழங்கு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய வந்து இருக்கிற டைம் நிறைய பேர் சிலர் வந்து கவனிக்காம போவாங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர் 1 year பார்த்தீங்கன்னா அதாவது செடியெல்லாம் வாடி ஃபுல்லு வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆன பிறகு எடுக்காமல் வந்து கிழங்கு முத்தி இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்து மழையெல்லாம் பெய்யும் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை மழை பெஞ்சுது. ஸோ அந்த டைமில் முளைச்சாதான் இந்த பூ பார்த்தீங்கன்னா அபூர்வமாக தான் இருக்கும். நிறைய வந்து அந்த சேனை பயிரிடுற இடங்கள்ல இந்த கிழங்கு வந்து எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இது வந்து வரும். ஸோ பாருங்கள் இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து இந்த சைடில் இருக்கிற இது விரியறதுக்குள்ளாடி வந்து எடுத்துடணும். விரிஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து அது அழுகிடும். இந்த சேனக்கிழங்கு பூ பார்த்தீங்கன்னா அரிதா வந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விடாதீங்க. அவ்வளோ சத்துக்கள் மிகுந்ததான் இந்த சேனக்கிழங்கோட பூ. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சேனக்கிழங்கோட பூ தானா அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து சமைச்சு சாப்பிடலாமான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து சமைச்சு சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி இதோட இந்த வெளி லேயர் வந்து ஃபுல்லுமே வந்து விரிஞ்சிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகிடும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்குது. ஆனால் இந்த வெளி லேயர் வெளியே வந்துடுச்சு அப்படியே வச்சிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகிடும். ஸோ இந்த பருவம் ஆகிற டைம் இந்த விரியாமல் இருக்கிற டைம் நீங்கள் எடுத்து வந்து சமைக்கணும். இந்த வெளி லேயர் வந்து சிலர் சொல்கிறாங்க வெளி லேயர் வந்து சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ வெளி லேயர் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பூவை மட்டும் நீங்கள் சமைக்கலாம். எப்படி வேணும்னாலும் சமைக்கலாம். இது வந்து சிக்கன் குழம்பு மாதிரி சாப்பிடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து பண்ணி சாப்பிடலாம். குழம்பு பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் வந்து குழம்பு பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிறது. அவ்வளோ சத்துக்கள் மிகுந்தது. ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து விடாதீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண பாருங்கள். நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த கிழங்கு கூட சேர்த்து எடுத்தலாம். நான் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு கூடாலே சேர்ந்தே தான் இருக்குது பாருங்கள். இதுதான் அதோட பூ. ஸோ இந்த மாதிரி தான் வரும் இதோட பூ பார்த்தீங்கன்னா. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட வெளி லேயர். ஸோ இந்த லேயர் வந்து வெளியே வந்து ஃபுல்லும் வந்து விரியறதுக்குள்ளாடி நீங்கள் வந்து எடுத்துடணும். ஸோ பாருங்கள். ஸோ வெளி லேயர்
வந்து விரிஞ்சது அப்படின்னு இந்த உள்ளாடி வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். உள்ளாடி இந்த இது முத்து முத்து மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாகம் தான் கூட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் மேலே வந்து ஒரு கொடை மாதிரி நம்மளோட காளான் மாதிரி இருக்குது. ஸோ இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலரில் மெரூன் கலரில் வந்து ஒரு எல்லோ கலர் முத்து முத்தாக இருக்குது. ஸோ பாருங்கள் இந்த மெரூன் கலரில் முத்து முத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த வெளி லேயர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே வந்து இந்த மாதிரி இருந்து அப்புறம் வந்து ஒரு எல்லோ கலர் வருது. நெக்ஸ்ட்டு வந்து மெரூன் கலர், அதே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி அட்டகாசமாக இருக்குன்னு. இதுதான் அதோட ஃபுல் வியூ. நான் சும்மா ஷூட் பண்ணவோ அவ்வளோ வரல. பாருங்கள் இந்த இது முத்து முத்தாக அப்படியே சூப்பராக இருக்குது. நம்மளோட அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஜாக் ஃப்ரூட், குட்டி ஜாக் ஃப்ரூட் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காளான் மாதிரி சூப்பராக இருக்குது. இதுதான் இதோட இது. ஸோ இந்த இதை விரிகிறதுக்கு முன்னாடி வந்து இது யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு ஏதாவது அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து எடுத்து உடனே வந்து யூஸ் பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் குட்டி வயசில் வந்து நான் பார்த்தது. நெக்ஸ்ட்டு ரொம்ப வருஷம்லாம் தாண்டி தான் நான் வந்து இந்த ஃப்ளவரை வந்து பார்க்குறேன். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. குட்டி வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மம்மியெல்லாம் சமைச்சு தந்திருக்காங்க, நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ தரையில் பார்த்தீங்கன்னு இந்த சேனக்கிழங்கோட பூ நிற்கிற டைம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய வந்து செடிகளுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி பூ வந்துடுச்சுன்னா நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த பூ வர்ற டைம் நல்ல ஒரு வாசம் வீசுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் மோந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு கெட்ட வாசனை தான் வரும். பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. பக்கத்தில் நிற்கிறது வந்து சேனக்கிழங்கோட செடி. இதோட செடி கிடையாது. இதோட செடி வந்து வாடி அப்புறமா வந்து முத்தி அந்த கிழங்கு முத்தி பூவானதான். ஸோ இந்த சேனக்கிழங்கு பூ வச்சு இன்றைக்கி வந்து சொன்ன வீடியோ வந்து பதிவு வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னா எப்போவுமே வந்து இது வந்து பார்க்க முடியாது, இது அபூர்வமான ஒரு பூ. ஸோ இது வந்து பார்க்குறதுக்குள்ள ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து பகிர்ந்தமைக்கு எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானே வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் இந்த பூவை பார்த்து. ஏன்னா ரொம்ப வருஷம் தாண்டி வந்து பார்த்தது. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.